இல்லை சார், இப்போ கடந்த ஆண்டு வந்து இந்த அமைப்பை வந்து தீவிரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு தடை பண்ணியிருந்தாங்க இந்தியாவில். அதோட தலைவரையும் வந்து தீவிரவாதின்னு சொல்லிட்டு முத்திரை குத்திருந்தாங்க. இதன் காரணமாக தான் பழி வாங்கறதுக்காக தான் இந்த மாதிரியான அந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு. தீவிரவாதத்தை வந்து யாருமே ஆதரிக்க மாட்டாங்கங்க. தீவிரவாதத்தினுடைய கொள்கைகள், லட்சியங்கள் எல்லாமே நேர்மையாக இருக்கலாம். அந்த வழிமுறைகள் தவிர அவ்வளோதான். தீவிரவாதத்தில் வந்து நீ இன்னைக்கு சுற்றுலா பயணிகளை கொண்டது எந்த வகையில் யார் ஆதரிக்க முடியும்? இப்படி தான் உன்னுடைய லட்சியம் நிறைவேறினா அந்த லட்சியம் நாசமாக போட்டுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் இதுக்கு எல்லாம் காரணம் என்ன? நீ இல்லாத ஒரு கட்சி அங்கே இருக்கிறதா நீ காட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க. அங்கே ஒரு லோக்கல் தலைவர்கள்லாம் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிற. அப்போ தீவிரவாதம் வரத்தான் செய்யும். தீவிரவாதத்துக்கு என்ன காரணம்? மக்கள் குரல் நீ கேட்கறதுக்கு தயாராக இருந்தாக்கா தீவிரவாதம் எப்படி வரும்? மக்களே அவங்கள பார்த்துக்குவாங்கல்ல, அவங்களே அவங்கள பிடிச்சி கொடுத்துருவாங்கல்ல. தீவிரவாதம் எப்படி வரும்? தீவிரவாதி எங்கே ஒளிஞ்சா மறைச்சி கிடக்கிறான்? கொகைக்குள்ளாரியாக இருக்கிறான், தெருவில் ஒரு வீட்டுக்குள்ளார தானே இருக்கிறான். அவனுக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க எப்படி ஆதரவு கொடுத்தாங்க? அந்த தீவிரவாதத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த தீவிரவாதம் ஜெயிக்கணும் அவங்க நம்புறதுனால தான் தீவிரவாதிகள் அத்தனை பேர் அங்கே இருக்கிறான். அதுக்கு என்ன காரணம்? நீ உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு உன்னுடைய அதிகாரத்தை காட்டி நீ உள்ளே வந்து ஆட்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு, அதனுடைய விளைவு தான் அது.